உடையவராக இருக்கிறேன். ஆக குறிப்பு பேச்சு என்று சொன்னால் முகத்தினுடைய வாட்டம் மலர்ச்சியினாலே நமக்கு உணர்த்துதல் குறிப்பு பேச்சு. சில அடியவர்கள் சொல்வதை பார்க்கிறோம், எம்பெருமான் என்று திருமுகம் ஏனோ வாடி இருக்கிறது என்று. அது கற்பனையோ காவியமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் குறிப்பு பேச்சு, உறக்க பேச்சு என்பது நல் உறக்கம், ஆழ் உறக்கம், அரை உறக்கம் என்று பெயர். அரை உறக்கம் என்றால் உறங்காமல் இருக்கின்ற நேரத்திலே எம்பெருமான் பேசுவது போல கேட்கும், அதற்கு அரை உறக்கம் என்று பெயர். ஆழ் உறக்கம் என்றால் நன்கு தூங்கும் பொழுது சுசுப்தி என்று சொல்வார்கள் வேதங்களிலே. அந்த ஆழ் உறக்க நிலையில் எம்பெருமான் நம்மோடு வந்து வார்த்தை சொல்வது. பேசா பேச்சு என்பது அவன் சொல்லி இருக்க மாட்டான், ஆனால் அவன் சொன்னது போல நமக்கு புலப்படும். நீ வா, நீ இரு, எனக்கு இதை கொடு என்று சொன்னது போல தெரியும். இது பேசா பேச்சு. இன்னொருவன் மீது அர்ச்சகர் மீதோ மற்ற அடியார்கள் மீதோ ஆவேசத்து உட்புகுந்து அவர்கள் மூலமாக பேசுவது வெளிப்பாடு. எம்பெருமானே நடந்து ஆத்திராம் பாபாஜியோடு பகடையாடவில்லையா, அதுபோல புறப்பட்டு வெளியே வந்தால் புறப்பாடு. ஆக பேசா பேச்சு, உறக்க பேச்சு, குறிப்பு பேச்சு, புறப்பாடு, வெளிப்பாடு இந்த ஐந்தும் அர்ச்சக எம்பெருமான் அடங்கி இருந்தாலும் அதையும் மீறி பேசுவான் என்று வைத்திருக்கிறார்கள். ஆக எம்பெருமானிடத்திலே 3 பண்புகள் நமக்கு வேண்டும். தன்னுடைய பிழையை உணர வேண்டும், எப்பொழுதும் தன்னுடைய பிழையை உணர வேண்டும். எம்பெருமானுக்கு ஏதேனும் வந்து விட்டால் அது தன்னுடைய பிழை என்று எண்ண வேண்டும். துடித்தல் என்பது 2வது பண்பு. எம்பெருமானுக்கு ஏதாவது ஆகிவிட்டால், அதாவது சதை பற்றினாலே சதை துடிக்கும் என்று சொல்வது போல 10 மாதம் சுமந்திருக்கின்ற தாய்க்கே அந்த தசைகள் துடித்தால், பல்லூழிக்காலம் வெற்றி போர் கடலறியன் விழுங்கிடாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கொற்றப்போர் ஆழியான் என்று உருவசி ஒன்றின்று என்று சொன்னேனே, அதுபோல் உலகங்களை எல்லாம் வைத்துள்ளே அடக்கி இன்னும் நம்முடைய மனதிலே கோயில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் அவன் மீது ஏதேனும் வந்தால் அவனுக்கு ஏதேனும் வருமோ என்கிற அச்சத்தால் துடிப்பு நமக்கு வர வேண்டும். எப்படி காலிலே குருதி ஓட்டம் இல்லை என்றால் அந்த இடத்தில் உணர்வு இருக்காது. நம்ம சென்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா, காலிலே எந்த ஒரு பகுதி இருந்தாலும் சரி அங்கு குருதி ஓட்டம் இல்லை என்றால் உணர்வு இருக்காது. அதுபோல் அறிவு என்கின்ற இறையருள் என்கிற குருதி ஓட்டம் இல்லாவிட்டால் கோவிலிலே எது நடந்தாலும் பதற்றம் இருக்காது. தகாத இடங்களிலே பதற்றமும் தடுமாற்றமும் தோன்றும். பொருந்தாத இடத்திற்கு, தகாத இடங்களுக்கு, புல் இடங்களுக்கெல்லாம் நமக்கு பெரிய பெரிய போற்றுதற்குரிய தடுமாற்றமும் நடுக்கமும் தளர்ச்சியும் நமக்கு தோன்றும். வேண்டிய இடங்களிலே தோன்றாது. அதுபோல எம்பெருமானுக்கு ஏதேனும் வந்தால் எவன் துடிக்கிறானோ, எம்பெருமானுக்கு எது நடந்தாலும் தன் பிழை என்று எவன் எண்ணுகிறானோ, கோவிலிலே எவரேனும் எம்பெருமானை திருடிச் சென்று விட்டாலும் கூட கவர்ந்தாலும் எம்பெருமானுடைய சுவாமித்துவத்தை குறையாக எண்ணக்கூடாது, எம்பெருமானுடைய ஆற்றலை குறைவாக எண்ணக்கூடாது, அவனுடைய கருணை எண்ண வேண்டும். உன்னை கவர்ந்து செல்பவனையும் நீ மன்னித்தவனுக்கு அருள் செய்வதே என்று அவனுடைய கருணை குறை எண்ண வேண்டுமே தவிர ஆக கையாலாகாதவன் என்று கருதலாகாது. உண்மையாக இருக்கின்ற மெய்யடியவர்கள் இருபுறமும் செய்ய வேண்டும். அவருடைய கருணையை நினைத்துக் கொண்டு அதை மீட்காமல் இருக்கக்கூடாது. ஏதேனும் பொருளை கவர்ந்து சென்று விட்டால் அதுவும் இறைவனுடைய கருணை மன்னிக்கின்ற தரம் என்று மீட்காமல் இருக்கக்கூடாது. அவனுடைய எல்லாவற்றையும் செய்ய வல்ல பேராற்றலாகிற சுவாமித்துவத்திற்கு எந்த களங்கமும் கற்பிக்காமல் எம்பெருமான் அவனுடைய கருணையினாலே விட்டிருக்கிறான் என்று ஒரு புறம் எண்ணி, மறுபுறம் இது தன் படைகளவா என்று துடித்து அதனை மீட்க தலைக்கிட வேண்டும் என்று இவற்றையெல்லாம் உணர்வுகளாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கோவில்களுடைய தன்மை மிகவும் சிறந்தவை. இதை ஒரு சொற்பொழிவில் சொல்லும் பொழுது தொழுவது நன்று, ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, எம்பெருமானை தவத்தாலே தொழுவது நன்று, மனத்தாலே எண்ணி தொழுவது நன்று, மறைகளை ஓதித் தொழுவது நன்று, அபிசொழிந்து வேட்டலினால் தொழுவது இதெல்லாம் நன்று. ஆனால் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஏனென்றால் இது எல்லாமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய பெருங்கடலாய் இருப்பது ஆலயம். பலருடைய கருத்து என்னவென்றால் வேதங்களிலே கோவில் இல்லை, இதிகாசங்களிலே கோவில் இல்லை என்று. அதெல்லாம் கிடையாது. வேதங்களில் நேரடியாகவும் கோயில் உண்டு, மறைமுகமாகவும் உண்டு. ஹிருதயம் தத் விஜானியாத் விஸ்வஸ்யாய தனம் மகத் என்றிருக்கின்ற வேதமான பொருள். இந்த இதயமானது எம்பெருமானுடைய மகத் ஆயத்தனம் என்று வைத்திருக்கிறார்கள். மகத் ஆயத்தனம் உள்ளம் என்றால் மகத்தர ஆயத்தனம் எது, மகத்தம ஆயத்தனம் எது? உள்ளமானது எம்பெருமானுக்கு மகத் ஆயத்தனம், பெருங்கோயில். மிக பெருங்கோயில் எது? அடியார்களுடைய உள்ளம் மிக பெருங்கோயில். ஆலயங்களிலே எண்ணிலடங்காதவருடைய கண்ணையும் கருத்தையும் கொள்ளை கொண்டிருப்பது மகத்தம ஆயத்தனம் என்று வைத்திருக்கிறார்கள். அதே போல ஈசாவாசோபனிஷத்திலே எத்தே கல்யாண தபம் ரூபம் பஷ்யாமி, எம்பெருமானுடைய வடிவம் குறையற்ற முழுமையான வடிவம். பரமபதத்திலே இருக்கின்ற எம்பெருமானுடைய வடிவம் கல்யாண வடிவம். ஏனென்றால் அது குற்றமில்லாத வடிவமாய் இருப்பது. அவன் இங்கே வந்து இறங்கி நமக்காக பிறப்பது கல்யாண தரம். ஏனென்றால் நமக்கு அணுகுவதற்கு எளிதாக இருக்கிறான் அல்லவா, அது கல்யாண தரம். இன்னும் எழுதுவதற்கு, அணுகுவதற்கு, அரவணைப்பதற்கு எளிதாக இருக்கின்ற அர்ச்சை என்று இருக்கின்ற ஆலய வடிவங்கள் கல்யாண தமம் என்று பெயர். நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் அராயி காணே விக்கட்டே கிரிம் கச்ச என்று இருக்கின்ற வேத வாக்கியத்திற்கு சாயர பொருள் உரைக்கும் பொழுது இந்த விக்கட்ட கிரி என்பது வேங்கட மலைதான் என்று உரைக்கிறார். अतो यद्दारु सिंधु कारे पारे अपूरुषम तद्दारवस्वराजन्तेन गच्छ परस्परम என்று ஒரு வேத மந்திரம் இருக்கிறது.
அத்தோய தாரு பிளவத்தே சிந்தோ பாரே அபூருஷம் தத் தானவஸ்ப ராஜன் தேன கச்ச பரஸ்தரம். யாராலும் நிர்மாணிக்கப்படாத, எவராலும் செய்யப்படாத தனித்த ஒரு மரக்கட்டை கடலில் இருந்து வருகிறதோ அதை கொண்டு வணங்கி வடிவமைத்து வழிபடுவாயாக, அதனால் நன்மை உண்டாகும் என்று பூரி ஜெகநாத கஷேத்திரம் இது இந்த கஷேத்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது என்று சாயன உரை எழுதியிருக்கிறார். நேரடியாகவும் மறைமுகமாக உண்டு. ராமாயணத்திலேயும் உருவ வழிபாடுதான் ராமன் செய்தார் என்பதை சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து என்கிற இடத்துல நாராயணனுடைய அருள் வடிவத்தை தன்னுடைய மனைவி சீதையோடு சென்று வழிபட்டான் என்று வால்மீகி சொல்கிறார். இது போல கஷேத்ராடனம் பலராமர் செய்ததையும் கிருஷ்ணார்ஜுனர் செய்ததையும் பார்க்கிறோம். ஆக கோவில்கள் வேதங்களில் இருப்பவை, தொன்று தொட்டு இருப்பவை, வேதங்களில் ஒரு பகுதியாக இருப்பவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இறையாண்மை, மேலாண்மை, வேளாண்மை என்று சொல்வார்கள். இப்படி கோவில்களை பிரிக்கும் பொழுது இப்பொழுது சொன்னது தத்துவாதிகாரம் என்று பெயர். தத்துவாதிகாரம், லட்சணாதிகாரம், விபாகாதிகாரம், பிரதிஷ்டாதிகாரம், பிரக்கிரியாதிகாரம், பிராயச்சித்தாதிகாரம், இறுதியிலே சாநித்தியாதிகாரம் என்று 7 பகுதியில் உடையது கோவிலுடைய தன்மை. மற்றவற்றை சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்வோம். ஒன்று, ஒவ்வொரு பொருளையும் இறைவன் என் மீது அன்பாக இருக்கிறான், நானும் அன்பாக இருக்கிறேன் என்று உங்களுடைய மனப்போக்கிற்கு தகுந்தவாறு கோவில்களை கட்டுவதோ வழிபடுவதோ கூடாது. இறைவன் எல்லாவற்றையும் சாஸ்திர முறைப்படி உண்ண வேண்டும் என்றால் அந்த பொருளை எப்படி விதைக்க வேண்டும், எப்படி பயிரிட வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று அதற்கென்று ஒரு அறிவியல் முறை இருக்கிறது அல்லவா. வேளாண்மை இருக்கிறது பயிர் செய்வதற்காக, மேலாண்மை இருக்கிறது ஒவ்வொரு பொருளையும் எப்படி கொண்டு வர வேண்டும், உருவாக்கம் செய்ய வேண்டும், அதை தொகுத்து வெளிப்படுத்த வேண்டும் என்று இருக்கின்ற மேலாண்மை. இறையாண்மை எனப்படுவது எம்பெருமானுடைய அருளை எப்படி அடைய வேண்டும், எப்படி அதை வடிவமைத்து ஏற்க வேண்டும் என்பதற்கும் ஒரு முறை இருக்கிறது. ஆக தன்னுடைய விருப்பப்படி செய்வது இதற்கு பொருந்தாது என்பதற்காக சொல்லுவோம். ஆக எம்பெருமானுடைய தன்மையை அறிய வேண்டும் என்றால் பலர் சொன்னார்கள் எனக்கு ஆகமத்தில் ஈடுபாடு இல்லை என்று. 3 குறிக்கோள்களை ஆத்திகர்களுடைய தர்மமாக வைத்திருக்கிறார்கள். ஒன்று ஆணை மதித்தல், இரண்டாவது பெரியோரை துணைக்கோடல், மூன்றாவது இணைந்து செய்கை. ஒரு உண்மையான ஆத்திகராக இருந்தால் என்னுடைய மனதிற்கு உள்ளதை கடவுள் ஏற்பார் என்று அடித்தளமாக சொல்லலாகாது. ஆணை மதித்தல், ஆகமங்களிலே அவன் செய்திருக்கின்ற ஆணையை மதிக்க வேண்டும். பெரியவர்களாக இருக்கின்ற வல்லுநர்களை துணை கொண்டு செயல்பட வேண்டும். தன்னை ஒத்த மனமுடையவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும். இதுதான் ஆத்திகனுடைய மன ஒழுங்கு. இல்லை என்றால் கடவுள் இதையெல்லாம் ஏற்க மாட்டார், அவர் மனத்தை தான் பார்க்கிறார், யார் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்வது தன்னுடைய தவறுக்கு நிறமிட்டு ஒப்படை செய்வது போல அதை செய்யலாகாது. இறைவன் 3 வடிவமாய் இருக்கிறான், நன்றாக குறிக்கொள்ள வேண்டும். அன்பு வடிவு, அறிவு வடிவு, ஆற்றல் வடிவாய் இருக்கிறான் எம்பெருமான்.